ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிஓஏக்கான ஆகஸ்ட் 2023 கேட்கப்பட்ட 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட 1 மார்க் எல்லாமே நம்ம ஹோலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக, அதாவது இந்த அனலைசஸ் வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதும், நீங்கள் எந்த கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து 15 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், லிஸ்ட் அவுட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா? லிஸ்ட் அவுட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அதில் என்னென்ன இருக்குது? எஜுகேஷன், பிஸ்னஸ், அதாவது இந்த கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்குள்ளே தான் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ எஜுகேஷன்னா எஜுகேஷன் பர்பஸில் கம்ப்யூட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீஃபாக அங்கே பார்த்துருப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஜுகேஷன், பிஸ்னஸ், பேங்கிங், இந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். ரைட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் XT அண்டு AT சிஸ்டம்ஸ். சரிங்களா? டிஃப்ரென்ஸுன்னு வந்துட்டாவே நீங்கள் வந்துட்டு அதை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? எது ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸுன்னு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். 2 மார்க்ஸில் 5 மார்க்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? 2 மார்க்ஸில் கேட்குறப்போ நம்ம வந்துட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸை சும்மா ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 5 மார்க் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் என்ன நம்மளோட புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது ஹோலாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ XT எக்ஸ்டெண்டட், ஏடினா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்ன, அது எவ்வளோ பிட்டில் இருக்குது. சரிங்களா? அதோட பஸ் ஸ்லாட் வித் என்ன, ஸ்லாட் டைப் என்ன. சரிங்களா? ஐஏஎஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஐஏஎஸ், இங்கே என்ன ஸ்லாட் டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, அடுத்து ரைட் அபவுட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அப்போது டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ டிவைஸ். சரிங்களா? பை அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் ஒரு டிவைஸில் இருக்க ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பூட்டிங். பூட் பண்ணுறப்போ அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? கோல்டு பூட்டிங், பாம் பூட்டிங் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? 5th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வால் கமெண்ட் இன் லினக்ஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லினக்ஸில் இருக்க கமெண்ட்ஸை நம்ம ஹோலாகவே ஒரு வீடியோவாக பார்த்துருப்போம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்க்காத ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. சரிங்களா? லினக்ஸ் கமெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு 1 மார்க்கும் வரும், இந்த மாதிரி 2 மார்க்ஸும் வரும். சரிங்களா? அதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ லினக்ஸ் கமெண்ட்ஸை வந்துட்டு எப்போவுமே ஒமிட் பண்ணாதீங்க. அது ஹோலாகவே அந்த கமெண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. வால் கமெண்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் எ மெசேஜ் டு ஆல் யூசர்ஸ். எல்லா யூசர்ஸ்க்கும் மெசேஜை வந்து ரைட் பண்ணுறதுக்காக நம்ம வால் கமெண்ட் அப்படிங்கிறத வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? லினக்ஸுங்கிறது என்னது? ஒரு OS, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அடுத்து 6th கொஸ்டின். ரைட் தி ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் பேஜ் சைஸ் இன் MS வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு பேஜோட சைஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு சிம்பிளாக தெரியல அந்த கொஷின், ஆனால் அதுக்கு வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். லேஅவுட் டேப்பை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும், அதில் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்துட்டு அது சிம்பிளாக நினைப்போம். இந்த கொஸ்டினே பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறப்பே தெரியுது, ஒரு பேஜோட சைஸை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னா அந்த கொஷின் வந்து அதுலேயே ஈஸியாக தெரியுது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஆனால் அது ஸ்டெப்ஸ் வைஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, லேஅவுட் டேப்பை வந்துட்டு லேஅவுட் அப்படிங்கிற டேப்பை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம், அதில் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். அது செகண்ட் ஸ்டெப். 3rd ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்ன பேஜோட சைஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம், அதை பேஜோட சைஸை எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதுதான் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? எந்த பேஜோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணணும். அது 3rd ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். இப்போ லாஸ்ட்டாக நம்ம 6th கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 7th கொஸ்டின். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் கிளிப்போர்டு இன் MS வேர்ட். MS வேர்டில் கிளிப்போர்டு அப்படிங்கிறது
என்ன பர்பஸ், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஏ கிளிப்போர்ட் இஸ் அ டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் ஏரியா ஃபார் டேட்டா. அதாவது டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் ஏரியா தான் கிளிப்போர்ட் அப்படிங்கிறது. சரிங்களா. தட் தி யூசர் வாண்ட்ஸ் டு காப்பி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதாவது யூசர் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு காப்பி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். ஹவு டு ஆட் ஸ்டைல்ஸ் டு டாக்குமெண்ட் இன் ரைட்டர். ரைட்டரில் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்துட்டு எப்படி அதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்கும் நம்மளுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு சூஸ் வியூ ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. அதில் வந்துட்டு ஓப்பன் தி ஸ்டைல்ஸ் விண்டோ இன் தி ஸ்லைட் பாரில் இருக்க ஸ்டைல்ஸ் விண்டோ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ கர்சரை ப்ளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எந்த ஃபார்மேட்டை வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா. அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஹைலைட் பண்ணுறது, சரிங்களா, ஒரு நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் சைஸஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுக்கு ஹோம் பேஜ்லேயே நம்மளுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் 2 மார்க்ஸில் கேட்குறப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸாக நம்ம எழுதிக்கணும். சரிங்களா. இப்படி பாயிண்ட்ஸாக நம்ம எழுதுகிறப்போ அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நம்மளுக்கு நீட்டாக இருக்குது, நம்ம கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மார்க்ஸ் நல்லா வரும். சரிங்களா. 9th கொஷின் பாருங்கள். மென்ஷன் தி சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் காப்பி பேஸ்ட் இன் எம்எஸ் எக்ஸல். சரிங்களா. ஓகே, எம்எஸ் எக்ஸலில் ஒரு விஷயத்தை காப்பி பண்ணணும், ஒரு வேர்டையோ இல்லை நம்ம ஒரு டேபிளோ ஏதோ சம்திங் நம்ம காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நார்மலாகவே காப்பிக்கும் பேஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு ஷார்ட்கட் கீ தெரியும் இல்லையா. காப்பி பண்ணணுன்னா Ctrl+C, அந்த விஷயத்தை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+P. அப்போ இந்த 2 ஷார்ட்கட்டும் தெரியும். அப்போ நம்ம எதை காப்பி பண்ணுறோம், எதை பேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே எழுதிருங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து 10th கொஸ்டின். ரைட் தி சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் பிவோட் டேபிள் இன் எம்எஸ் எக்ஸல். சரிங்களா. எம்எஸ் எக்ஸலில் பிவோட் டேபிள் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா. இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்துருப்போம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. பிவோட் டேபிள் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா. எம்எஸ் எக்ஸலில் அது எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ எந்த செல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பிவோட் டேபிளுக்கு க்ரியேட் பண்ணணும், அதாவது செலக்ட் தி செல்ஸ் யூ வாண்ட் டு க்ரியேட் ஏ பிவோட் டேபிள் ஃப்ரம். சரிங்களா. அதாவது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு அந்த டேபிள் வேணும் அப்படிங்கிறது நம்ம அந்த செல்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அப்போ பிவோட் டேபிள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுப்போம், நம்ம இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு மெனு வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் எம்எஸ் எக்ஸலில். ஸோ இன்செர்ட்லேருந்து பிவோட் டேபிள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் தி டேட்டா தட் யூ வாண்ட் டு அனலைஸ். சரிங்களா. எந்த அதாவது நம்ம வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு சூஸ் பண்ணணும். சரிங்களா. நமக்கு என்ன கண்டென்ட்டுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 3rd பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஏ டேபிள் ஆர் ரேஞ்ச். சரிங்களா. அந்த டேபிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் பிவோட் டேபிள் அப்படிங்கிறது அந்த இன்செர்ட் மெனுலேயே எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அங்கே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் வந்துட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களாகவே உங்களுடைய ஓன் பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எழுதலாம். அதாவது இப்போ இந்த 10th கொஸ்டினில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதே தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிவோட் டேபிள் வந்துட்டு இன்செர்ட் மெனுவில் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா. அதை அப்படியே கரெக்டாக எழுதிட்டிங்கனாவே போதும். ஓகேங்களா. இந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்படியே மக்கப் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டான ஆன்சர் வந்துட்டாவே போதும், அவ்வளோதான். சரிங்களா. ஓகே, அடுத்து 11வது கொஸ்டின். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இன் கால்க். கால்கில் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அங்கே ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். சரிங்களா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் யூஸ்டு டு கம்பைன் 2 or more டெக்ஸ்ட் அஸ் அ சிங்கிள் டெக்ஸ்ட். சரிங்களா. அப்போது இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் நம்ம வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறதுக்காக. சரிங்களா. இப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு சிங்கிள் டெக்ஸ்ட்டாக கம்பைன் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஜாயினிங் 2 different text is also known as text concatenation.
சரிங்களா? அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம்? டெக்ஸ்ட் கன்காடினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது எங்கள் கால்கில். சரிங்களா? இதை வந்துட்டு மறந்துடாதீங்க. அடுத்து 12வது கொஸ்டின், ஹவு டு கிரியேட் எ நியூ டேபிள் இன் எ நியூ டேட்டாபேஸ் இன் எம்எஸ் ஆக்சஸ். சரிங்களா? எம்எஸ் ஆக்சஸில் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸில் எப்படி ஒரு டேபிளை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஷின். நார்மலான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்க நார்மலான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணணும், அதில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். தென் என்ன செலக்ட் பண்ணணும்? blank டெஸ்க்டாப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஃபைல் நேம் பாக்ஸில் டைப் எ ஃபைல் நேம் ஃபார் த நியூ டேட்டாபேஸ். இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒர்க் பண்ணி பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின், வாட் இஸ் டைனமிக் ரிப்போர்ட் இன் பேஸ்? ஓகேங்களா? பேஸில் டைனாமிக் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போது யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டேட்டாஸ் யூஸ் பண்ணி அதாவது அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போது இது வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் டூலு, இது வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு யூசர் இருக்காங்க, டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணணும், ஒரு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின், ஹவு டு சேஞ்ச் ஸ்லைடு லேஅவுட் இன் எம்எஸ் பவர் பாயிண்ட். எம்எஸ் பவர் பாயிண்டில் ஸ்லைடு லேஅவுட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸ்லைடு குரூப்பில் வந்துட்டு நம்ம ஸ்லைடு லேஅவுட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்லைடு குரூப்பில் ஸ்லைடு லேஅவுட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நியூ லேஅவுட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். எ நியூ ஸ்லைடு வித் தி செலக்டட் லேஅவுட் இஸ் இன்சர்ட்டட் இன்டு தி ப்ரெசன்டேஷன். நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லேஅவுட் அது வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கும். சரிங்களா? உள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் டைட்டில் பிளேஸ் ஹோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை அங்கே டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன அங்கே கண்டென்ட் வேணுமோ அதை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். செலக்ட் எ கிராஃபிக் டைப் அண்டு இன்சர்ட் தி டிசைடு கிராஃபிக். சரிங்களா? ஓகே, கிராஃபிக் டைப் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிராஃபிக்ஸ் வேணுமோ நம்ம அதை வந்துட்டு அங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 15வது கொஸ்டின், ஹவு டெக்ஸ்ட் கேன் பி ஆடட் டு தி ப்ரெசன்டேஷன் இன் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்டில் நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு டெக்ஸ்ட்டை நம்ம வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுவோம்? இன்சர்ட் அப்படிங்கிற டேபுக்குள்ளே போகணும். சரிங்களா? அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணணும். ட்ரா எ டெக்ஸ்ட் பாக்ஸ் இன் யுவர் ப்ரிஃபர்டு ஏரியா. நம்மளுக்கு எந்த ஏரியாவில் வந்துட்டு எந்த இடத்துல, சரிங்களா, அந்த ஸ்லைட்ஸில் எந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம அந்த கண்டென்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் தி டெக்ஸ்ட் இன்சைட் தி டெக்ஸ்ட் பாக்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து 16வது கொஸ்டின், ஹவு டு கிரியேட் ஸ்லைடு மாஸ்டர்ஸ் இன் இம்ப்ரெஸ். இம்ப்ரெஸில் ஸ்லைடு மாஸ்டர்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். யூ கேன் கிரியேட் எ நியூ ஸ்லைடு மாஸ்டர் இன் அ சிமிலர் வே டு மாடிஃபையிங் தி டிஃபால்ட் ஸ்லைடு மாஸ்டர். சரிங்களா? அதாவது டிஃபால்ட்டாக இருக்க ஸ்லைடு மாஸ்டரை மாடிஃபை பண்ணுறது மூலமாக நம்மளால் ஸ்லைடு மாஸ்டர் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ அது பாருங்கள். டு ஸ்டார்ட் எனேபிள் எடிட்டிங் ஆஃப் ஸ்லைடு மாஸ்டர்ஸ் பை வியூவில் மாஸ்டரில் ஸ்லைடு மாஸ்டர். ஸோ அதுக்கு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி 2 மார்க்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு டயக்ராம்ஸ் தெரியுது, இப்படி தான் யூஸ் பண்ணோங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டயக்ராமும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் தி மாஸ்டர் வியூ டூல் பாரில் கிளிக் தி நியூ மாஸ்டர் ஐகான், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்துட்டு அவைலபிளாக வந்துடும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன, நம்மளுக்கு ஸ்லைடு மாஸ்டர்ஸை இம்ப்ரெஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறது,
ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின், டிஃபைன் வெப் ப்ரௌசர். சரிங்களா. ப்ரௌசிங்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஏ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ்டு டு ஆக்சஸ் information on the world wide web is called a web browser. ஸோ www இது வந்துட்டு நம்ம 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. அதோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் கேட்டிருப்பாங்களே, நம்ம ஆல்ரெடி அதை ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம். wwwன்னா என்ன, வேர்ல்டு வைடு வெப். ஓகே, இப்போ இங்கே கொஷின் என்ன, நம்மளுக்கு வெப் ப்ரௌசர்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு வேர்ல்டு வைடு வெப்பாக நம்ம வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம வந்துட்டு வெப் ப்ரௌசர். ஸோ அந்த வெப் ப்ரௌசர் மூலமாக நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 18வது கொஸ்டின், வாட் இஸ் பேன். பேன்னா என்ன, பேன்கிறது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு அதோட ஸ்டாண்ட் என்ன, வைட் ஏரியா நெட்வொர்க். சரிங்களா. பேன்னா என்ன, வைட் ஏரியா நெட்வொர்க். A wide area network is a large computer network that connects group of computers over large distance. அதாவது வேன்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்மளால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. அந்த கம்ப்யூட்டர்ஸை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதே லேன்னா பார்த்துருப்போம் இல்லையா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ அது பார்த்திங்கன்னா எப்படி, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே தான், சரிங்களா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்மளால் அந்த கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்க முடியும். சரிங்களா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம லேன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ், சரிங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஓகே, அடுத்து 5 மார்க்ஸ். இப்போ 2 மார்க்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 18 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது 15 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் 15 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ். ஓகே, இதில் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஏ, அதுலேயே பி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏ இல்லைன்னா பி, நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி எழுதியிருப்போம் இல்லையா எக்ஸாம்ஸ்லாம், அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினில் ஏ, எக்ஸ்பிளைன் அபவுட் மதர் போர்டு அண்டு எஸ்எம்பிஎஸ். ஓகேங்களா. மதர் போர்டுனா என்ன, எஸ்எம்பிஎஸ்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மதர் போர்டு அப்படிங்கிறது என்ன, இது வந்து கம்ப்யூட்டரோட மெயின் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா. மதர் போர்டை பற்றி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட டயக்ராம் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து எஸ்எம்பிஎஸ்னால் என்ன, அது ஒரு ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பி கொஷின் இருக்குது, எக்ஸ்பிளைன் கனெக்டிங் போர்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர். சரிங்களா. ஸோ கம்ப்யூட்டரில் கனெக்டிங் போர்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சீரியல் போர்ட்ஸ், பேரலல் போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம யூஎஸ்பினா என்ன அப்படிங்கிறத 1 மார்க்கில் பார்த்துருப்போம். ஸோ யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஷினில் ஏ, ரைட் தி ஸ்டெப்ஸ் டு ஆட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இன் அ வேர்ட் டாக்குமெண்ட்டில். சரிங்களா. அதாவது எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஹெட்டர் ஃபுட்டரை வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், அதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்செட்டில் போய் தான் நம்ம வந்துட்டு ஹெட்டர் ஃபுட்டரை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ என்னென்ன மெனூஸ் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா, அந்த இதெல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு அதை எழுதிடுங்க. சரிங்களா. ஸோ நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிடுங்க. ஓகே, அதில் செகண்ட் கொஷின்லேயே பி கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் அபவுட் கிரியேட்டிங் டேபிள்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓகேங்களா. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்ம எப்படி டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிளை நம்ம வந்துட்டு கொண்டு வரணும்னா அது எந்த மெனுவில் இருக்குது, இன்செர்ட் மெனுவில் தான் இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா. இப்போ டேபிளை இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா. உங்களுக்கு இதில் ஷார்ட்கட் கீஸும் தெரியுது அப்படின்னா அதே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத, அந்த ஸ்டெப்ஸையும் ப்ளஸ் டயக்ராம்ஸ் அப்படிங்கிறத நீட்டாக, சரிங்களா. ஸோ புக்கில் இருக்க மாதிரி நம்மளுக்கு எல்லா மெனூஸ் யூஸ் பண்ணி பண்ணணுங்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வித் டயக்ராமோட நீட்டாக நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்த 3வது கொஸ்டினில் ஏ, ரைட் தி ஸ்டெப்ஸ் டு அப்ளை பார்டர் அண்டு ஷேடிங் டு டேபிள் இன் எம்எஸ் எக்ஸல். சரிங்களா. அதாவது எம்எஸ் எக்ஸலில் நம்ம வந்துட்டு பார்டரில் எப்படி அப்ளை பண்ணுவோம்,
சரிங்களா? ஒரு டேபிளுக்கு ஷேடிங் எப்படி வந்துட்டு பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஷேட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த கலர்ஸ்லாம் இருந்தால் தான் ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து அதில் பி கொஸ்டின் பாருங்கள். ஹவு டு ஒர்க் வித் மல்டிபிள் ஷீட்ஸ் இன் கால்க். கால்கில் மல்டிபிள் ஷீட்ஸோட எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், எப்படி அதை அப்போ யூஸ் பண்ணுறது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராமில் தெரியும் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இது எல்லாமே தானே நம்ம மல்டிபிள் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஷீட்டில் நீங்கள் என்ன கண்டென்ட் வந்துட்டு கொடுப்பீங்க, செகண்ட் ஷீட்டில் என்ன கண்டென்ட் கொடுப்பீங்க, அதை எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, ஷீட் 2 வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருங்க. சரிங்களா? ஸோ இந்த வித் டயக்ராமோட. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th ஏ, ரைட் தி ஸ்டெப்ஸ் டு கிரியேட் கொரீஸ் இன் பேஸ். சரிங்களா? கொரீஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? கொரீஸ் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்குது. சரிங்களா? பேஸில் கொரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா, கொரி விசார்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த ஸ்டெப்ஸே நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அடுத்து பி கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஆடிங் டிரான்சிஷன் எஃபெக்ட். சரிங்களா? ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, பவர் பாயிண்ட்னாவே நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் தான். டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான அந்த டிரான்சிஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வித் டயக்ராமோடு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் தெரியுது அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணி நம்ம அந்த ஸ்டெப்ஸை எழுதுறது ரைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், சரிங்களா, ஆக்சஸ்ஸு, பவர் பாயிண்ட்டு இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்ததுனாவே நமக்கு இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறப்போ நமக்கு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறப்போ டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். டயக்ராம் ட்ரா பண்ணுறப்பயே உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது பாயிண்ட்ஸ் மறந்துருக்கு, இல்லை உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறப்பயே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதவே நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸாகவே எழுதலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? டயக்ராம்ஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 5th கொஸ்டினில் ஏ, எக்ஸ்பிளைன் தி ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பர்ஃபார்ம்டு ஆன் அன் இமெயில். சரிங்களா? இமெயிலில் நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்ன மாதிரிலாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே, இமெயிலில் வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும். மெயிலை வந்துட்டு கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? அதாவது மெயிலை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு மெயிலை வந்துட்டு கம்போஸ் பண்ணி அதை சென்ட் பண்ணுறோம். அது எப்படிலாம் சென்ட் பண்ணுவோம். ஸோ சிசினா என்ன, பிசிசினா என்ன, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டது. அதில் எல்லாம் என்ன வந்துட்டு நம்ம அங்கே கொடுப்போம். சரிங்களா? சிசியில் என்ன கொடுப்போம், பிசிசியில் என்ன கொடுப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே மெயிலில் நம்ம மெயில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டெப்ஸ் தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு மெயில் வந்தது அப்படின்னா அதை ரீட் பண்ணுவோம், அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இமெயிலில் பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பி கொஷின் பாருங்கள். ரைட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கூகுள் ஷீட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். சரிங்களா? கூகுள் ஷீட்ஸோட அப்ளிகேஷன்ஸை ரைட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. எடிட்டிங் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஆஃப்லைன் எடிட்டிங். சரிங்களா? கூகுள் ஷீட்ஸில் மேக்ஸிமம் எடிட்டிங் பண்ணுறது, அதை ஆஃப்லைன் எடிட்டிங்கில் எப்படி பண்ணுறது, சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்ஸ், என்ன ஃபைல் ஃபார்மேட்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரேஷன் வித் அதர் கூகுள் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன மாதிரி நம்ம அதோட அப்ளிகேஷன்ஸ் ரைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு 5th பி கொஷினாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏஆர்பி 5 மார்க்ஸ் ஷால் பி கிவன் டு ஆல் கேண்டிடேட்ஸ். ஓகே, அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபை ஆகலை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஓஏ ஆகஸ்ட் 2023 கேட்கப்பட்ட 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் ஜஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 5 மார்க்ஸ் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னாலுமே ஜஸ்ட் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது, எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை.
ஓகேங்களா? எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 2 கொஷின் பேப்பர் அனலைசஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 3rd கொஷின் பேப்பர் அனலைசஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பையும் இப்போ பார்க்குறப்பையும் உங்களுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ தெரியாத சில ஆன்சர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.